போயிட்டு வரதுக்குள்ள நீங்க வேற ஆளுக்கு கொடுத்துருவீங்களா? தயவு தான் எனக்கு வேணும். ஆமா சாமி, நான் கோயிலுக்கு வரேன். உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். அது தம்பி, இருங்க சொல்றேன். இந்தாங்க காஃபி கடியில. இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ். பாக்க நான் சாப்பிடுறேன். சரியா? இது நம்ம சாப்பிடுறோம். சோ, சரியா? நம்ம பாக்க புடிச்சு வந்து அவளை சொல்றது. அம்மா, தம்பியா நடக்குங்க. புடிச்சு சொல்லி. என்னது? உங்க வயசு வந்து போய். அந்த இடத்துல சாங்க. அங்க போய் அதான் மாதிரி நான் கொண்டு போறேன். அப்படி மாதிரி போறேன். ஒரு காரணம் என்ன புடிச்சு சொல்லி. அப்படியே சாமி, இந்த காரணம் புடிச்சு. அப்படியே சாமி, நீ வேற நீங்க பேசி சொல்லுங்க. தம்பி போய் கடிக்கே. வர வர பேசிக்கலாம். சரி கோபாலு, நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வா. சந்தோஷம் சாமி. அடியே நில்றி. அப்பா எவ்வளோ தூரம் ஓடியாந்துட்டேன். அப்பாடி என்ன ஓட்டம் ஓடுறா, இவ்வளோ தூரம் நம்மளால ஓட முடியல. எங்கே தாண்டி ஓடுறா? ஏண்டி இப்படி ஓடியார? ஏண்டி அடுத்தவங்க தோட்டத்துலேருந்து கரும்பு திருடிட்டு வந்துட்டியே, உனக்கு பயமே இல்லையா? ஏண்டி டியூஷனுக்கு போகாமல் அப்படி திரும்பி ஓடியான்ட்டியே, டியூஷன் டீச்சர் திட்ட மாட்டாங்க? ஆடி போங்கடி பயந்தாங்கொழியலாம். டியூஷனில் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், யார்கிட்டையும் பேசவும் கூடாது, எதுவும் சாப்பிடவும் விட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே போருதேன். ஆடி போடி ரைஸ் மில்லு. சரி, எங்களுக்கும் கரும்பு தாடி. இருங்கடி உடச்சு தரி. இதை கொஞ்சம் புடிடி. இது ஏதுடி உனக்கு? நம்ம அப்பா வாங்கி கொடுத்தார்ல, அதில் மிச்சம் இருந்துச்சுல, அதே எனக்கு தாடி. போ, இது என்னோட பட்டாசு. ஒரு பட்டாசு கூட உன்னால பத்த வைக்க தெரியல. அக்கா பாருக்கா, கிண்டல் பண்றாங்க. ஆமா, அந்த ராக்கெட் வைக்கிறதுக்கு இந்த பையன் பயப்படுற, அப்புறம் கிண்டல் பண்ணதை செய்வாங்க. இப்ப பாரு, நான் வைக்கிறேன். அக்கா பாத்துக்கா, குடிசையில நெருப்பு பிடிச்சிருச்சு. அக்கா வாக்கா, நம்மளும் ஓடிடலாம். எல்லாரும் ஓடியாங்க. வைதேகி பாட்டி வீட்டில் நெருப்பு பிடிச்சிருது. ஐயே, குடிசையெல்லாம் பற்றி எரியுதே, ஓடியாங்களே. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வீடெல்லாம் எரியுது, என்ன பண்ணுவேன்? யாரை செஞ்ச வராது? அட பாவனே, குடிசையெல்லாம் எரியுது, யாராவது தண்ணியை ஊற்றி அமர்த்துங்களே. யார் இந்த சதிகளே பண்ணினா? எங்களுக்கு இந்த ஒரு வீடு தானே இருந்துச்சு, யார் இப்படி தீ வச்சுட்டா? ஐயோ, தண்ணி ஊற்றி அமர்த்துங்க. பஞ்சாயத்துக்கு இழுக்காம இருக்க கூடாது அவங்களெல்லாம். எனக்கு யார் இந்த வேலையை பார்த்தான்னு தெரியும். நான் அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கையில் அந்த சுந்தரத்தோட பொண்ணுதே ராக்கெட் வெடி வச்சுச்சு. அதுதே வந்து குடிசையில் பட்டு இப்போ எரிஞ்சு போச்சு குடிசையெல்லாம். இந்நேரம் தான் யாருன்னு தெரியாம இருந்தா, இப்போதான் யாரும் தெரிஞ்சிருச்சுல. வாங்க, அவங்க வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து கல்ல இழுப்போம். பண்ணும் ஒரு முடிவு தெரியாம வரக்கூடாது. வாங்க போலாம். முரியசா, புதூருக்கு ஒரு லோடு அனுப்பிச்சோம்ல, போய் சேர்ந்துருச்சாப்பா? இந்த ஃபோன் பண்ணி கேட்கணுமீங்க. என்னம்மா நீ மட்டும் நிற்கிற, உங்கள் அம்மாங்க? அம்மா அந்த வீட்டுக்குள்ள தேங்க இருக்காங்க. வெளியில் வாயா முதல்ல. என்ன முரியசா வெளியில் சத்தம்? போய் என்னன்னு பாரு. என்னையா பிரச்சனை? இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிய? இருக்கம்மா, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாயா? என்ன நடந்துச்சு? வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிய? நாங்கள் ஒன்றும் ரகலை பண்ண வரல. உன் பொண்ணு தான் எங்கள் வீட்டெல்லாம் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு வந்திருக்கா. என்னம்மா வளரிய? ஆமாயா, உன் ரெண்டாவது பொண்ணு தான் வெடியை வச்சு எங்கள் வீட்டில எல்லாம் நெருப்பு வச்சுட்டு வந்துட்டா. செம்பகம், இங்கே என்ன நடக்குது? ஆமாங்க, பிள்ளை ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிவிட்டா, பேசி சமாளித்து அனுப்புங்க. என்ன பண்ணுன்ற சொல்றீங்கன்னு கேட்குறேன். இவங்கள்ட்ட என்னையா பேச்சு? வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். யோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க அப்பா நான் வீடியோ எடுத்து தருவேன்.
கொழுப்படுத்து போய் வீட்டை அடிச்சு போட்டு இப்போ பாரு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறா. இல்லையா பேசாமல் நிற்கிறிய, பதில சொல்லுங்க. ஐயோ வேணும்னா அதெல்லாம் பண்ணுவாங்க, தெரியாமல் பண்ணிட்டா. இப்போ அதுக்கு என்னையா பண்ணணுங்கிறிய? ஐயோ பணக்காரனாக இருந்தால் அது ஒன்னோட வச்சுக்கையா. வீடெல்லாம் இருந்து சாம்பலை போய் கிடக்க, அதுக்கு ஒரு வழியை சொல்லியா. உங்ககிட்ட என்னையா பேச்சு? உன் பொண்ணை அனுப்பி நாங்கள் பஞ்சாயத்தில் பார்த்துக்குறோம். என் பொண்ணை பஞ்சாயத்துக்கு இழுத்தீங்க, நடக்கிறதே வேற. சரி குடிசையெல்லாம் எரிஞ்சது எரிஞ்சு போச்சு, இப்போ என்னை என்னதான் பண்ண சொல்றிய? அதுதான் குடிசையெல்லாம் எரிஞ்சது எரிஞ்சு போச்சு, உன்கிட்ட பேசி என்ன பேசணும்? உன் பொண்ணை அனுப்புட, நாங்கள் பஞ்சாயத்தில் வச்சு பேசிக்கிறோம். என் உயிரே போனாலும் என் பொண்ணுங்க பஞ்சாயத்துக்கு வர மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வீடு தானே போச்சு, எத்தனை வீடு போச்சு சொல்லுங்க. இவங்க யார் தெரியுமில, சிதம்பரத்தோட பிள்ளைங்க. இவங்களாவது பஞ்சாயத்துக்கு வரதாவது. எரிஞ்சது குடிசை வீடு தானே, நான் பதிலுக்கு காங்கிரீட் வீடை கட்டித்தரேன். ஓ எரிஞ்சது 10 வீடியா? ஒரு வீட்டுக்கு 3 லட்சம்னாலும் 10 வீட்டுக்கு 30 லட்சம் வருது. என்னங்க 30 லட்சமா? காசா முக்கியம்? நம்ம பொண்ணுங்கதே முக்கியம். எத்தனை லட்சம் வந்தாலும் நான் கட்டி தரியா? ஏமாத்து வேலையெல்லாம் எங்க வீட்டில் நடக்காது. இங்கே ஒன்று சொல்லுவீங்க, அப்புறம் ஒன்று நடத்துவீங்க. இந்த சுந்தரம் ஒன்று சொன்னால் கண்டிப்பாக வாக்கு தவற மாட்டேன். ஐயோ போங்கய்யா, ஐயா சொன்னால் சொன்னபடி செஞ்சு தருவாரியா? ஐயா அவசரப்பட்டு வாயை விட்டுட்டீங்களே. இந்த அனாவசிய செலவு தேவைதானாங்கய்யா? அதுக்காக என் பொண்ணுங்களை பஞ்சாயத்து முன்னாடி தலை குனிச்சு நிற்க சொல்கிறியா? எல்லாம் இவளாலதே. இவளை செம்பகம் எல்லாம் இவனால தானுங்க வந்துச்சு இந்த வம்பு. அதென்ன வேணும்னா செஞ்சிச்சு, தெரியாமல் நடந்து போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்காக பிள்ளை எதுக்கு போட்டு அடித்தா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். இப்போ 30 லட்சத்துக்கு எங்கெங்க போகிறது? அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். அம்மா ரேவதி, என்ன வீட்டில் யாரையும் காணோம், எங்கே போயிருப்பாங்க? ஐயா ராசேந்திரா கூப்பிட்டியா? ஆமாம்மா. ரேவதி சத்யாலாம் எங்கம்மா? ரேவதியும் சத்யாவும் தோட்டத்துக்கு போயிருந்தாங்க, இப்போ வந்துடுவாங்கப்பா. ராசேந்திரா யாரும் காரில் வராங்கப்பா, போய் யாருன்னு பாரு. வணக்கம்மா. நீங்கள் இங்கே ராசேந்திரங்கிறது? நான் தாங்கம்மா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நீங்கள் கார்த்திக் தம்பியோட? ஆமாம் ஆமாம், நான் கார்த்திகோட அம்மா தான். வாங்கம்மா வாங்கம்மா. ரேவதி அம்மா இங்கே வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. என்னங்க இவங்க தாம்மா கார்த்திக் தம்பியோட அம்மா. நம்ம சத்யாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சரி நீ போய் ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் முதல்ல உங்கள் பொண்ணை பார்க்கணும். உங்கள் பொண்ணு வீட்டில் தானே இருக்கா? ஆமாம்மா வீட்டில் தான் இருக்கா. இதை 5 நிமிஷத்தில் கூட்டிகிட்டு வந்துடுறேன். போதுண்டி, இப்படி போட்டால பார்த்து பேசினா போதுமா? உன்னை பார்க்க கார்த்திகை தம்பியோட அம்மா வந்திருக்காங்க. அம்மா என்னம்மா சொல்கிற? ஆமாடி, அந்த அம்மா உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கா. சீக்கிரம் கிளம்பி வா. இவ தாம்மா என் பொண்ணு சத்யா, காலேஜெலாம் போய் படிச்சிருக்கா. அந்த அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இப்பயே என்னை அத்தைன்னு சொல்கிறா. 2 பேரும் அப்போ முடிவே பண்ணிட்டீங்களா? கடவுள் விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, பார்ப்போம். நல்லாரு, அப்படி போய் நில்லுமா. அவசரப்படாத, அத்தையா இல்லையான்னு இனிமேத்தே நான் முடிவு பண்ணணும். எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச பிடிக்காதுங்க. மேற்கொண்டு பேசலாமா? பேசலாமா? பேசலாம். எனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா கார்த்திக் மேற்கொண்டு பேசுங்கன்னு சொன்னான். அதனால தான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். தரகர் எங்கள் குடும்பத்தை பற்றியும் என்னை பற்றியும் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நிறையா சொன்னேம்மா, நிறையா சொன்னேன். நாங்களும் வெளியில் விசாரித்த வரையிலையும் உங்கள் குடும்பம், உங்கள் குணம் எல்லாத்தையும் பற்றி ஓகோனதே சொன்னாங்க. நல்ல குடும்பம், தைரியமாக உங்கள் பொண்ணை கொடுக்கலாம்னு தான் சொன்னாங்க. அப்புறம் தம்பி கார்த்திகை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
அவர் பேசின விதம், அவர் குணம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மா, உங்களுக்கு எங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கா? உங்கள் பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்களே பொண்ணை பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டீங்க. அப்போது ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கொண்டு தானே? கொஞ்சம் பொறுங்க. நிச்சயம் பண்ணுறதுன்னா அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய சில சம்பிரதாயங்கள் இருக்குல்ல, அதை பேசணும்ல. என் மகனுக்கு எத்தனையோ வசதியான இடத்துல இருந்தெல்லாம் ஜாதகம் வந்துச்சு. பொண்ணு எடுக்கிற இடத்துல நல்ல குடும்பமாகவும் இருக்கணும், எங்கள் வசதிக்கு ஏற்ற இடமாகவும் இருக்கணும். அதனால தான் இத்தனை நாள் இவ்வளோ பொறுமையாக தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா, தரகர் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் வசதிக்கு ஏற்ற மாதிரி என் பொண்ணுக்கு நல்லா சீர் செய்கிறேன் சொன்னாருங்க. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ செய்வீங்கிறத முன்கூட்டியே பேசி முடிவு பண்ணிட்டா நல்லது தானே? நான் என் பொண்ணுக்கு பண்ணாமல் வேறு யாருக்குமா பண்ண போகிறேன்? நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா அதுபடியே பண்ணிடலாமா? நான் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கலைங்க. ஆத்தர் ஜெமீன் குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு 500 பவன் நகை, வெள்ளி பாத்திரங்களும், மாப்பிள்ளைக்கு ஒரு ஆடிக்காரும், 50 லட்ச ரூபா ரொக்கமும் கையில் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன தரேன்னு சொன்னாங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணினா போதும். நான் உங்களை வற்புறுத்தி வரதட்சணையே கேட்குறேனேன்னு என்னை பேராசைக்காரின்னு தப்பாக நினைக்க வேணாம். இதெல்லாம் உங்கள் பொண்ணு சந்தோஷத்துக்காகத்தான். 4 பேர் விசாரிக்கையில் நல்ல வசதியான வீட்டு பொண்ணு, சீர்சனத்தையோட தான் வந்திருக்கான்னு உங்கள் பொண்ணை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதுதானே பெற்றவங்களுக்கு சந்தோஷம். ஆத்தர் ஜெமீன் அளவுக்கு உங்களால் பண்ண முடிஞ்சால் உடனே நிச்சயத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவள் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. வீட்டில் எல்லாரோடையும் கலந்து பேசிவிட்டு உங்கள்கிட்ட முடிவு சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் சம்மதம்னா மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசலாம். அப்போ நான் கிளம்புறேங்க. சரிம்மா, வாங்கம்மா. ரேவதி, அந்த அம்மாவுக்கு நம்ம சத்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சம்மந்தம் நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன் ரேவதி. அதே இப்பயே அத்தை அத்தைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலே. போ அப்பத்தா. அத்தைன்னு கூப்பிடாம என்னன்னு கூப்பிடுவாங்களாம்? நீ அத்தைன்னே கூப்பிடுமா. என்ன இருந்தாலும் கார்த்திக்கு வருங்கால புருஷன், அந்த அம்மா வருங்கால மாமியார். என்னங்கய்யா, இந்த வாட்டை லோடு நல்லா அமைஞ்சிச்சா? இல்லை முதலாளி, இந்த முறை சரியாகவே லோடு அமையலை. அடுத்த வாட்டை நல்லா அமைதான்னு பார்த்துக்கலாம். சரி முதலாளி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்கய்யா. என்ன முரியசா, லாரிலாம் அப்படிக்கு அப்படியே நிற்கிது. ஈரோட்டுக்கு லோடு அனுப்பணுமே, அனுப்புனியா? இல்லைங்கய்யா, டிரைவர் பையன் கல்யாணம்னு 10 நாள் லீவ் போட்டுட்டு போயிருக்கேன். வேறு டிரைவரை பார்க்கலாம்னா அவங்க 10,000 20,000 அட்வான்ஸ் கேட்குறாங்க. தரலான்னா அதுக்கும் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. 10,000 20,000 அட்வான்ஸ் கேட்டாலும் கொடுத்தாவது டிரைவர் வச்சு தானே ஆகணும். லாரிலாம் சும்மா இருந்தால் என்ன பிரயோசனம்? ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கோம், டியூ கட்டணும். அட்வான்ஸை கொடுத்து தொலை, வேறு வழி கிடையாது. ஐயா, ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, எல்லாரும் கேட்பானுங்களே. 3-4 லட்சம் வேணும், அவ்வளோது இல்லைங்களே. ஃபைனான்ஸ் வாங்கியாவது கொடுக்க வேண்டியதானேயா? தப்பாக நினைக்காதீங்க, நம்ம ஏற்கனவே நிறைய கடை வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வாங்கினா நம்மளால் தாங்க முடியாதுங்க ஐயா. இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். கொஞ்ச நாளாகவே நம்மக்கிட்ட நிதி நிலைமை சரியில்லைங்கய்யா. இப்போல்லாம் பிஸ்னஸில் வரவை விட செலவுதே அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் கடை வாங்கி தாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கட்டும், உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரங்களும் கடை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. கடை வாங்காமல் எவனாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறானா சொல்லு? அதுக்கு இல்லைங்க, பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு கார் வாங்கி கொடுத்தது, இந்த 6-7 மாதத்தில் ஏகப்பட்ட செலவாயிருக்கு. அதுவும் இல்லாமல் 2வது பாப்பா விளையாட்டுத்தனமாக செஞ்ச காரியத்தினால குடிசையெல்லாம் எரிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்கள் வேறு காங்கிரீட் வீடு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிய. அதுக்கு ஒரு 30 லட்சம் செலவாகும். என்ன பேசுகிற நீ? அவங்க அண்ணாடங்காச்சி, அவங்க வீடு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க சொல்லு? அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதானே முறை. ஐயா, நஷ்டம் என்னவோ அதை பைசல் பண்ணியிருக்கலாம். இல்லை பதிலுக்கு புது குடிசை போட்டு கொடுத்துருக்கலாம். காங்கிரீட் வீட்டை கட்டித்தரேன்னு சொல்லி இப்போ செலவை இழுத்துக்கிட்டு இல்லை ஐயா. இப்போ சத்யா பாப்பாளுக்கு கல்யாண ஏற்பாடு வேறு பார்த்துக்கிட்டு இருக்கிய. வீட்டில் நடக்கிற முதல் சுபகாரியம், அதுவும் நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்கும் கடை வாங்கணும். ஆட சும்மா கடைன்னு அதையே பேசிக்கிட்டு இருக்காதையா. 50 லட்சம் 60 லட்சம் கடை இருக்குது. மேற்கொண்டு 50 லட்சம் 60 லட்சம் வாங்கணும். அவ்வளவு தானே? இல்லைங்கய்யா, அந்த குருமூர்த்திக்கிட்ட வாங்கின கடனை சேர்த்தா இப்போயே கோடியை தாண்டிடுச்சு. இருக்கட்டியா, எவ்வளோ வேணாலும் இருக்கட்டுமே. என் தொழில் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது.
டயர் பிஸ்னஸ் இருக்குது, செங்கல் நல்லா ஆர்டர் இருக்குது, லாரி பிஸ்னஸ் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அடிச்சு பிடிச்சி வேலை பார்த்தா எல்லா கடனையும் வட்டியோட கட்டிடலாம் ஐயா. இல்லைங்க ஐயா, கஷ்டம்னு அதையே யோசிச்சா எவனாலே முன்னேற முடியாது. யானையில் விட்டதை பூனையில் பிடிக்கணும், அதுதையா பிஸ்னஸ்ஸு. இங்கே வெறுங்கையோட வந்தவேனா இன்னைக்கு இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? என் தொழில் மேலே இருக்க நம்பிக்கை. என்னால் கோடி கோடியாக கடை வாங்கவும் முடியும், அதை அடைக்கவும் முடியும், அதுக்கு மேலே சம்பாதிக்கவும் முடியும். உங்களால் முடியுங்கய்யா, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் நம்மளால் சம்பளம் கொடுக்கக்கூடயா. சும்மா சொன்னதே சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காதையா. உள்ளவா, நிறையா வேலை இருக்கு ஐயா. நம்ம சத்யாவுக்கு உடனே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்க்குறியா? வந்திருக்க வர நம்மளுக்கு ஏற்ற இடமாவும் இருக்குது. ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. வர வழியில் கோயிலில் பூ போட்டு பார்த்தேன், சம்மதம்னு வந்துச்சு. அதுவே மனசு பறங்குது. அந்த கேலண்டரை போய் பாரு, இன்றைக்கி என்ன நட்சத்திரம் என்ன யோகம்னு. ஐயா, தடங்களாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தரகர் கோயிலுக்கு போயிருக்காரு, வர ஒரு வாரம் ஆகும்னு சொன்னீங்களே. நீ போய் கேலண்டரை பார்த்துட்டு வாயா. அவர் வர வரைக்கும்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. என்னையா கேலண்டரில் என்ன போட்டிருக்கு? ஐயா, இன்னைக்கு பூச நட்சத்திரம் அமிர்த யோகம் ஐயா. அப்போ நாள் நல்லாத்தே இருக்கு. முருகேசா, இன்றைக்கே போய் மாப்பிள்ளைகிட்ட பார்த்துட்டு வந்துடலாமே. ஐயா, அம்மா சொன்னபடி 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மாப்பிள்ளைகிட்ட பார்க்கலாமே. இங்கே எதை பண்ணணும் எதை அப்புறம் பண்ணணும்னு எனக்கு தெரியுமையா. 4 நேரம் கூடி வர எதையும் யோசிக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அக்கா, இந்த பக்கத்து வீட்டு சுதா அம்மா கொடுத்தாங்க, இந்தா சாப்பிடு. ஹலோ, நான் அப்பா தம்மா பேசுகிறேன். அம்மா பக்கத்தில் இருக்காளா? ஆமாப்பா. அவள்கிட்ட கொஞ்சம் கொடுமா. ஏப்பா, அம்மாவை சமாதானப்படுத்தவா? சமாதானப்படுத்த அவள் வெளியாலாமா? என் பொண்டாட்டிமா. சரிப்பா, நான் அம்மாட்ட கொடுக்குறேன். மா, என்னடி? இந்தம்மா அப்பா ஃபோனில் பேசுகிறேம்மா. சொல்லுங்க. செம்பகம், நான் இப்போ தான் கேலண்டரை பார்த்தேன். இன்றைக்கி நாள் நல்லா இருக்கு. நம்ம இன்றைக்கே போய் மாப்பிள்ளைகிட்ட பார்த்துட்டு வந்துடுவோம். ஏங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அவசரம் தானா? இது பொண்ணோட கல்யாண விஷயம். தரகர் தான் இன்னும் 2-3 நாளையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காருல்லங்க. அவர் வந்ததுக்கப்புறம் பையன் எப்படின்னு விசாரிக்கணும், குடும்பம் நல்லதா கெட்டதா 4 பேர்கிட்ட விசாரிக்கணும். எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணலாமுங்க. பெற்றவங்க இருக்கையில் நம்ம ஏன் மற்றவங்கள விசாரிக்கணும்? அப்படியே விசாரித்தாலும் கூட தரமான குடும்பம், தங்கமான பையன், கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் பொண்ணை கொடுக்கலாம், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பொண்ணை கொடுக்குற நாம தான் பையன் எப்படி குடும்பம் எப்படின்னு நேரில் போய் விசாரிக்கணும். அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராமல் நம்ம போய் எப்படிங்க முதல்ல பார்க்குறது? உனக்கு எல்லாம் ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறோம், இடம் பிடிச்சிருந்தா உடனே பேசி முடிக்கிறோம். 10 நிமிஷத்தில் வருவேன், ரெடியாரு. என்னையா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஏற்கனவே தலைக்கு மேலே கடை இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறோன்னு யோசிக்கிறியா? கல்யாண செலவில் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பிஸ்னஸுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஃபைனான்சியர் மாணிக்கத்திட்ட வாங்கிக்க. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நீ வாங்கிக்க. அவர்கிட்ட ஏற்கனவே நிறைய வாங்கியாச்சியா, இனி தரமாட்டாருங்கய்யா. என்னையா அது? கடனை வாங்கினா வட்டியோட தரத்தானே போகிறோம். நம்மகிட்ட கடனை தவிர வேறு என்னதான் இருக்குது? காசை புரட்ட வேறு வழியே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு வேறு வழியே இல்லைங்கய்யா. என்னங்கய்யா, அந்த குருமூர்த்தி நேர்லேயே வந்துட்டாரு. வாங்க, வணக்கம். என்ன சிதம்பரம், நல்லா இருக்கியா? நல்லா தாங்க இருக்கேன். வாங்க. வாங்கத்தே வந்திருக்கு சிதம்பரம். 3 மாதத்துக்கான வட்டி, அசல் 25 லட்ச ரூபா எண்ணி எடுத்து வை, போய்கிட்டே இருக்கேன். இங்கே பாருப்பா, பணத்தை திருப்பி தர எனக்கு 6 மாதம் டைம் கொடுப்பா. எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். எதுக்கு? நிறுத்தி நிதானமாக என் நெத்தியில் நாமம் போடுறதுக்கா? பொண்ணுக்கு கார்லாம் வாங்கி கொடுத்துருக்க, அதுக்கெல்லாம் இருக்குது, எனக்கு கொடுக்க இல்லையா? இங்கே பாரு, நீ காரை வாங்க கப்பலை வாங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஏன் பணத்தை திருப்பி கொடுத்துரு. என்னையா அப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற? உன் காசெல்லாம் லாரி, செங்கல், கயிறு இதுக்குன்னு பிஸ்னஸில் தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் தொழில் மந்தமாக தான் இருக்குது. கஷ்டங்கிறனால தான் டைம் கேட்குறேன். லாபம் வந்தால் நான் திருப்பி கொடுத்துட மாட்டேன் அப்படிங்கிற? ஏண்டா, நம்ம காசு கேட்க வந்தோமா இவன் கஷ்டத்தை கேட்க வந்தோமா? காசு தானே கேட்க வந்தோம். இங்கே பாரு சிதம்பரம், உன் சரித்திரம் கஷ்டமெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. மாதம் தவறாமல் வட்டியை கட்டிடுவேன்னு சொன்னேன்ல, அந்த வாக்கு என்னாச்சு? நான் இது வரைக்கும் சொன்னபடி தானேங்க நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நடக்கலையே, 3 மாதமாக வட்டி வரலைன்னு தானே நான் வந்திருக்கேன். புது பணக்காரன் உன்னை நம்பி பணம் கொடுத்தா பணம் வராதுன்னு மற்ற ஃபைனான்ஸ்காரங்கெல்லாம் பயந்தாங்க.
ஆனால் அதையும் மீறி அடமானம், பாண்டு பத்திரம், கையெழுத்து, தலையெழுத்து எதுவுமே வாங்காமல் நான் உனக்கு பணம் கொடுத்தேன். எதை நம்பி? நான் வெள்ளாமைக்கு பணம் கொடுத்தா விளைச்சலை நம்ப மாட்டேன், விளையிற மண்ணை நம்புவேன். வானம் பொழியெல்லாம் பூமி விளையலைங்கிற வசனம்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. கொடுத்த கடனுக்கு நிலத்தை எழுதி வாங்கிடுவேன். இப்போ சொல்லு, பணத்தை எப்போ கட்டுற? 2 நாளாவது டைம் கொடுங்க. இத்தனை நாளாக வட்டியை ஒழுங்காக கட்டினேங்கிற ஒரே காரணத்துக்காக 2 நாள் டைம் தரேன். ஒழுங்காக பணத்தை செட்டில் பண்ணிடு, இல்லை நேராக வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட வசூல் பண்ணிடுவேன். அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதப்பா. பணத்தை 2 நாளையில் கட்டிடுவேன்னு நம்புகிறேன். உன்ன மாதிரி ஆளெல்லாம் மானத்துக்காக உசுரே கொடுப்பாங்க. சொன்னபடி பணத்தை கொடுத்துரு, இல்லை ஓ மானத்தோட சேர்ந்து உன் குடும்ப மனம் சேர்ந்து போகும். வாடா போகலாம். எப்படி மரியாதை இல்லாமல் பேசிட்டு போகிற? இவெல்லாம் ஒரு மனுஷனா? சை. ஐயா ஐயா, என்னாச்சுங்கய்யா? மூச்சு விட முடியல. ஐயா இருங்க, தண்ணி கொண்டு வந்துடுறேன். தண்ணி குடிச்சா எல்லாம் சரியா இருங்கய்யா. வேணாம் வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கு. ஐயா ஐயா மெதுவாயா. சத்யா, உன்ட்டு இந்த நகையெல்லாம் நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயில போட்டுட்டு போவா? அம்மா நீனாம்மா கல்யாண பொண்ணு, இவ்வளோ நகையை போட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற? நீ சும்மா இருடி. அம்மா இது என்னம்மா கேள்வி? போட்டுட்டு போயிட்டாங்கம்மா. அம்மா நான் உங்களை அலங்காரப்படுத்தி விட்றேன். வாங்க போய் அலங்காரம் பண்ணிக்கலாம். ஹலோ சொல்லுங்க மாமா. சத்யா, அம்மா என்னாச்சு மாமா? அம்மா பக்கத்தில் இருக்காங்களாம்மா? ஆமாம். கொஞ்சம் வெளியில் வந்து பேசுமா. சொல்லுங்க மாமா, என்னாச்சு? சத்யா, நீ உடனே கிளம்பி ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வாமா. என்னாச்சு? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? அப்புறம் சொல்கிறேன், உடனே கிளம்பி வாமா. அப்பா அப்போ வந்துடுவார், அவர்கிட்ட சொல்லிட்டு. ஐயோ உடனே கிளம்பி வாமா. மாமா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? நான் நல்லாத்தே இருக்கேன். நீ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வாமா. கேள்வி கேட்காம சீக்கிரமாக கிளம்பி வா ப்ளீஸ். பதட்டப்படாதீங்க மாமா, நான் உடனே கிளம்பி வரேன். நீ வர்றது அம்மாவுக்கு தெரிய வேணாமா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடு. அதெல்லாம் சரி, நான் கிளம்பி வந்துடுறேன். ரொம்ப அவசரமா, சீக்கிரமாக கிளம்பி வாமா, லேட் பண்ணிடாத. சரி அம்மா, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். உங்கள் அப்பா இருந்தாலும் நான் கிளம்பணும். தங்கச்சி 2 பேரும் தனியாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் இங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற? அம்மா நான் அதுக்குள்ளே வந்துடுறேம்மா. சத்யா வந்துட்டியாம்மா? என்னாச்சு மாமா? உன் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஃபோனில் வேற அழுதுங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? டாக்டர் உன்னை பார்க்கணும் சொன்னாருமா, வா பார்க்கலாம். டாக்டர் என்னை பார்க்கணும் சொன்னாரா? ஏன் மாமா, அப்பா நீங்களும் ஒன்றா தானே வந்தீங்க? அப்பாவுக்கு ஏதாவது? மாமா நீங்கள் கண் கழுகுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. சொல்லுங்க மாமா, அப்பா நல்லா தானே இருக்காரு? வாமா டாக்டரை போய் பார்க்கலாம். அப்பா வீட்டுக்குதே வரேன்னு சொன்னார். அப்பா வீட்டுக்குதே போயிருப்பார். அப்பா டாக்டர் எதுக்கு என்னை பார்க்கணும் சொன்னார்? மாமா டிரைவர் யாருக்காவது? நீ வாமா முதல்ல டாக்டரை போய் பார்க்கலாம்.